இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எங்களை ஒரு சாட்சியாக உங்கள் முன்பாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி, எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சகோதரர்கள் சொன்னது போல் என்னுடைய பெயர் டேவிட் பிரபு. இவங்க என்னுடைய மனைவி ஹேமலதா. இவங்களாம் உங்களுக்கு தெரியும். இங்கே ரொம்ப நாளாக நம்ம ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு இந்த வியாழக்கிழமையாக இருக்கிறனால எனக்கு ஸ்கூலில் போகிறனால என்னால் வர முடியல. அதனால் அவங்க வருவாங்க. கர்த்தனுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மகத்தான காரியத்தை உங்களோட கூட நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன். கடந்த வருஷத்தில் நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கிற, திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பக்கத்தில் இருக்கிற நல்லிக்கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த வருடம் ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்கில் எனக்கு கொஞ்சம் இந்த சாப்பிட முடியாமல் இருந்தது. அதிகமாக எனக்கு பசி எடுக்கலை. அப்புறம் நான் அதை அந்த நேரத்தில் ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளலை. சரி, இது நமக்கு வயதானதுனால இப்படி வருது, வயசு 40-45 மேலே வரனால நமக்கு இது வர்றதுனால நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படியே நான் மாதங்கள் செல்ல இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எனக்கு சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சாப்பிடும்போதே ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரியே இருக்கும், வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும். அதனால் எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல. முதல்ல அசைவ உணவு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக நார்மலாக சைவ சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. வாமிட்டிங் அடிக்கடிமாக வந்துகிட்டே இருக்கும். வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், வாமிட் வராது, ஆனால் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். அப்புறம் இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதம் அப்படியே போயிடுச்சு. ஸ்கூலுக்கு வர போயிட்டேன். அப்புறம் ஒரு மாதம் கழித்து சரி நம்ம ஒரு டாக்டர் போய் பார்க்கலான்னு சொல்லி ஈரோட்டில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் போய் பார்த்தோம். அவரெல்லாம் செக் பண்ணி எண்டோஸ்கோப்பியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் அல்சர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாரு. அப்புறம் டானிக்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அது சரி, நான் வீட்டுக்கு அந்த மாத்திரையும் சாப்பிட்டு டானிக் குடிச்சு ஒரு 2 நாள் மாத்திரை சாப்பிட்டேன். ஒரு 2 நாள் இந்த டானிக் குடித்தேன். எனக்கு அப்படியே அந்த வயிறு வலி அதிகமாயிடுச்சு, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மருந்தை விட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் ஆக அப்படியே போயிட்டு இருந்தது. என்னால் சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல. ரொம்ப 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 சிரமப்பட்டேன். ஒரு 3-4 மாதங்கள் நான் ரொம்ப சொல்லலாம் வேதனையை அனுபவித்தேன், சொல்லலாம் துயரத்தை நான் அனுபவித்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை, இப்படி நான் அனுமதிச்சீர், எந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் நான் பலவீனப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப கதறி அழுது ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வேற ஒரு டாக்டர் இருந்தார். சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவர் கொஞ்சம் நல்லா செக் பண்ணார், எல்லாமே செக் பண்ணி அப்புறம் அவர் சொன்னார், இது உங்களுக்கு அல்சர் கிடையாதுங்க, உங்கள் கல்லீரலில் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னாரு, லிவரில் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்கேன் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் எதுக்கோ ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. பயாப்சினா அது ஒரு இதை எடுத்து பார்ப்பாங்க, அதில் ஏதாவது கட்டி இருக்குதா, அந்த கட்டி ஒருவேளை கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம், அதுக்காக வேண்டி தான் அந்த பயாப்சி டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த பயாப்சி டெஸ்ட்டு அவங்க போனால் அப்புறம் அதுக்கு ஒரு நாள் இருந்து அது இந்த கழுத்துலேருந்து ஒரு கட்டி அப்படியே எடுத்து, இங்கே கட்டி இருந்திருக்குது, அது அப்படியே எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லிட்டார், இந்த மாதிரி இது கேன்சர் தாங்க, அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க, இல்லைனா அவருடைய உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, எனக்கும் எந்த டாக்டர் தெரியாது, எந்த டாக்டரை போய் பார்க்குறது அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி வெள்ளூர் போகலாமா, சிஎம்சி வெள்ளூர் போகலான்னா நமக்கு அங்கே வெள்ளூரில் யாரையும் தெரியாது, நம்ம அங்கே போய் எங்கே இது பண்ணுறது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போது அப்புறம் என்னுடைய மனைவியோடைய சகோதரி ஒருத்தவங்க கோயம்புத்தூர் இருக்கிறாங்க, கணபதியில் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இங்கே கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அங்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதே மாதிரி நான் லீவ் போட்டு அப்புறம் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்தோம். வரும்போது உண்மையாக நான் சொல்கிறேங்க, என்னால் நடக்க முடியல, என்னால் நடக்கவே முடியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து இறங்கி ரொம்ப சிரமப்பட்டு தான் நடந்தேன். ஒரு 2 நாள் வீல் சேரில் தான் ரூமுக்கும் அதுக்குன்னு போயிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ டாக்டர் பார்த்து என்ன சொன்னார்னா, அவர் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், இது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஆனால் இந்த கீமோ தெராப்பி ஒரு 3 கொடுக்குறாங்க, அது அவருக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்லிட்டார் கேஎம்சிஹெச்சில். சரி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தோம், ரொம்ப கலக்கத்தோடு இருந்தோம். அப்புறம் டாக்டர் அதே மாதிரி அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் அன்னைக்கே எங்களை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி
எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு 3 தெராப்பி குடுத்தாங்க. குடுத்தோனே கொஞ்சம் ஒரு மாதிரி அது எனக்கு செட் ஆச்சு. அப்போ டாக்டர் சொல்லிட்டு, "சரி இதே நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் ஒரு 3 தெராப்பி. அப்புறம் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் அந்த 3 தெராப்பி முடிய கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. அப்புறம் ஜனவரி மாதம் ஆக ஆக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது. உடல்நிலையில கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருந்தது. அப்புறம் எனக்கு என்னன்னா, அப்படி இங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தோம். அதனால எனக்கு டியூட்டிக்கும் போக முடியல. லாங் மெடிக்கல் லீவ் வேற போட்டோம். என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஒரு பக்கம் உடம்பு முடியல, இன்னொரு பக்கம் மன உளைச்சல். என்ன செய்யறதுன்னு ரொம்ப வேதனையோடு உட்காந்துட்டு இருந்தோம். முதல்ல இந்த இந்த என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க. அதே சமயத்தில் நான் டியூட்டிலும் போய் ஜாயின் பண்ணோம். ஏன்னா ரொம்ப லாங் லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அது பின்னால் வேற பிரச்சனை ஆயிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் என் மனைவிட்ட சொன்னேன், டாக்டராக பார்த்து எனக்கு நீங்கள் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக போய் ஜாயின் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி நாங்கள் மார்ச் மாதம் ஒரு செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அப்புறம் அவர் எல்லாம் தரவை செக் பண்ணார். பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல இது இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவரு ஒரு கேட்டார். நீங்கள் ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்களான்னாரு. இல்லை சார், நான் லீவில் தான் இருக்கேன், இனிமேல் தான் ஜாயின் பண்ணணுன்னா. ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல டாக்டர் இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அன்னைக்கு வந்து மார்ச் மாதம் கடைசியிலேயே நாங்கள் மறுபடியும் போய் நாங்கள் குன்னத்தூர் போய் அப்புறம் அங்கே ஏப்ரல் 1ஆம் தேதி டியூட்டியில் ஜாயின் பண்ண முடியாது கர்த்தர் கிருபை செய்தார். இதில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அதாவது இந்த வியாதி வந்து குணப்படுத்த முடியாத வியாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரால் குணப்படுத்த முடியாத வியாதிங்கிறது ஒன்றும் இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷரால் கூடாதது. மருத்துவர்கள் கூட நம்மளை கைவிட்டுறாங்க. மருத்துவர்கள் கூட சில நேரம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து அவருக்கு அவங்க வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா அவர் இவ்வளோ வருஷம் தான் இருப்பார், இத்தனை மாதம் தான் இருப்பார் அப்படின்னு மருத்துவர்கள் நம்மளை கைவிட்டுறாங்க. ஆனால் கைவிடாத தேவன் நம்மோடு இருக்கிறார். என்னோட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, மறுபடியும் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்து, மறுபடியும் நான் போய் வேலையில் ஜாயின் பண்ணவும் என்னுடைய வேலை செய்யும் கர்த்தர் கிருபை செய்தார். இது உண்மையாலுமே இது கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். கர்த்தருக்கே சதா கால், கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தருக்கே நான் எல்லாவற்றையும் செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்காக ஊக்கமாய் ஜெபித்த அன்பான சகோதரி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் சிஸ்டர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போ சிஸ்டர் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சிஸ்டர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணி கேட்போம். ஆண்டவர், சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒவ்வொரு நேரமும் வந்து எங்களுக்காக வந்து அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அதாவது சந்தோஷமான சூழ்நிலை வேற, ஆனால் கஷ்டமான சூழ்நிலை வந்து ஒவ்வொரு நேரம் வந்து எங்களுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. கலங்காதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன சூழ்நிலை என்று எங்களுக்கு என்ன செய்வதென்றே எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுக்கும்போது அந்த கேன்சர் செல் வந்து 1,20,000 இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து வெறும் 5,000 தான் இருக்குது. ஆண்டவர் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 3 மாதம்தான். ஆனால் டாக்டரே சொன்னாங்க, இவ்வளோ அதாவது யாருக்குமே வந்து சீக்கிரம் இந்த மாதிரி இதாகாது. ஆனால் ஃபஸ்ட்டு போகும்போது சொன்னாங்க, சொல்ல முடியாது, ஏன்னா இவருக்கு 4th ஸ்டேஜ், சொல்லவே முடியாது, நீங்கள் வந்து இருந்தால் 1.5 வருஷம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண, நீங்கள் தான் என்னோட ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி பொருத்தனை பண்ணோம். ஆண்டவர் அதே மாதிரி பெரிய அற்புதம் செஞ்சாங்க. நாங்கள் சிஸ்டர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆறுதல் படுத்தினாங்க. அந்த ஆறுதல் தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. மாதம் மாதம் வந்து எங்களுக்காக வந்து தனியாக வந்து ஜெபம் பண்ணாங்க. எண்ணெய் வச்சு இவருக்காகவும் வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ சீக்கிரம் வந்து 3 மாதத்துல வந்து இவருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாவது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் பெரிய கிருபையினால, ஏன்னா அங்கே நிறைய இந்த மாதிரி பேஷண்ட்லாம் வராங்க. வந்து 1 மாதம்தான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி முடியாது அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இவருக்கு பெரிய சுகத்தை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஆண்டவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். சிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து எங்களால் வர முடியாது. ஏன்னா இவருக்கு சில பேங்க்ரியாஸ் பக்கத்தில் இருந்தனால, கணைய பக்கத்தில் இருந்தனால அவனால் உட்கார முடியாது சூழ்நிலை. கொஞ்ச நாள்
இருந்தது. அதனால வந்து சரி இவருக்கு இங்க வந்து ப்ரேயருக்கும் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. எனக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. இத்தன நாள் நான் 1 வருஷமா வந்துட்டு இந்த ப்ரேயருக்கு வரவே முடியலையே ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இருந்தாலும் இவங்க சிஸ்டர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாசம் வந்து வீட்ல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அதனால சிஸ்டருக்கு எனக்கு கொடான ஸ்தோத்திரத்த எடுக்கிறேன். அதேபோல முதலாவது ஆண்டவருக்கு தான் நன்றி நான் செலுத்தணும். ஏன்னா ஏசப்பா இவ்வளோ தூரம் செஞ்சாரு. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஆண்டவருடைய பெரிய அற்புதத்த செஞ்சிருக்காரு. கொடான கொடி ஸ்தோத்திரம்.